ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சியில் தோழர் ஜீவா தலைமையில் கலை இலக்கிய பெருமன்றம் என்ற ஒரு அமைப்பை நடத்தினோம். 1964 கட்சி இரண்டாக பிரிந்த போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியாக மாறிய போது நாம் வெறும் பொருளாதாரத்திலே மட்டும் கவனம் செலுத்தணும். சமூகத்தினுடைய அடிப்படை பொருளாதாரம் என்றால் மேல் கட்டுமானம் என்பது கலை, இலக்கியம், சாதி, மதம், இனம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு, நாகரிகம் எல்லாம். ஆகவே நாம் நம்முடைய சிபிஎம்முக்கு, சிஐடியு தோழர்களுக்கு ஒரு கலை இலக்கிய அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த முடிவெடுக்கிற போது எனக்கு வயது 32, இப்போது 82. 1966ஆம் ஆண்டு முதல் 1990 வரைக்கும் நான் போக்குவரத்து அரங்கத்தில் அகில இந்திய தலைவராக இருந்திருக்கிறேன், மாநில தலைவராக இருந்திருக்கிறேன். அந்த பாண்டியன் போக்குவரத்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக 12 ஆண்டுகள் இருந்திருக்கிறேன். ஏ பாலசுப்ரமணியம் தலைவர், எஸ் மன்னார்சாமி உதவி தலைவர், நான் தான் பொதுச் செயலாளர். அன்றைக்கு கடுமையான போராட்டம். அன்றைக்கு 73 ஜாக்கிராடுகளும் சைக்கிள் செயின்களும் அடிதடிகளும் நிகழ்ந்த காலத்தில் நாங்கள் அங்கே இருந்தோம். திமுகவோடு பட்டாக்கத்திகளும் பிச்சுவாக்கத்திகளும் காக்கி சட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்து அலைந்த காலம். அன்றைக்கு தலைவராக தோழர் ஏ பாலசுப்ரமணியம் இருந்தார், நம்முடைய மறைந்த தலைவர். பொதுச் செயலாளராக நான் இந்த முடிவை எடுத்து தோழர் எம்ஆர் வெங்கட்ராமன் அவர்கள் என்னை அழைத்து ஒரு எழுத்தாளர் சங்கத்தை நாம் உருவாக்கணும், கலை இலக்கியம் என்றார். அதுக்கான ஏற்பாடுகளை நீதான் செய்யணும். ஏன் அதை நம்மகிட்ட சொன்னார் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க. அந்த காலத்தில் போலீஸுக்கு தெரியாமல் ரகசியமான சவால்கள் முழுவதும் அல்லது பார்சல்கள் முழுவதும், புத்தகங்கள் முழுவதும் போக்குவரத்து தொழிலாளிகள் மூலமாகத்தான். அன்றைக்கு ஒரே ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் மட்டும் இருந்தது, கார்பரேஷன் புரிதலுக்கு முன்னாடி. அப்போ இருந்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு ஒரு பெரிய ரோல் இருந்தது. அந்த பாரம்பரியத்திலே தான் அந்த பொறுப்பை மோட்டார் தொழிலாளர் சங்கத்திலே ஒப்படைத்தார். அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் என்ற முறையில் அந்த கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை செய்து, உணவுக்கான ஏற்பாடுகளை செய்து, தங்குமிடம் ஏற்பாடு செய்தது நம்ம சங்கம். இன்றைக்கு வந்த பில்டிங் இருக்குது மதுரை மோட்டார் தொழிலாளர் சங்கத்தில், திடீர் நகரில். இப்போது மின் தொழிலாளர் சங்கமாக இருக்கு. அதைவிட முக்கியமான விஷயம், எமர்ஜென்சி காலம், பொது நிலைமை காலத்தில் தீக்கதிர் பத்திரிகை, செம்மலர் பத்திரிகை, மார்க்சிஸ்ட் பத்திரிகை எல்லாம் பத்திரிகையெல்லாம் தடவையாச்சு. தடையை மீறி தலைமறைவாகத்தான் பத்திரிகை நீங்கள் நடத்தணும். அப்போ கூட நம்மளால் செம்மலரையும் மார்க்சிஸ்டையும் நடத்த முடியல. தீக்கதிரை எப்படி நடத்தியாகணும்னு அச்சடித்தார். அப்போ தான் கட்சியினுடைய மாநில செயலாளர் தோழர் எம்ஆர் வெங்கட்ராமன், ஏ பாலசுப்ரமணியமும் நம்முடைய சங்கத்துக்கு வந்து மோட்டார் தொழிலாளிகள் தான் இன்றைக்கு கட்சியை பாதுகாக்கணும். தகவல்கள் பூராவும் மாநிலம் முழுவதும் போக வேண்டியிருக்கு. அவசர நிலைமை காலம். நம்ம தோழர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க, பல பேர் தலைமறைவாக இருக்காங்க என்று சொல்கிற போது 19 மாத காலம் நானும் தலைமறைவாக இருந்தேன்.
தலைமறைவாக இருந்து கொண்டே நம்முடைய ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் தொழிலாளிகள் ஓனர்கள் மூலமாக கட்டுகளை கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் ஒழுங்காக கொண்டு போய் சேர்த்தாங்க தொழிலாளிகள். ஏன்னா அந்த 19 மாத காலத்தில் இருளிலே தெல்லாடியது போல நம்ம கட்சி தோழர்களும் இருந்திருப்பாங்க. இந்த மகத்தான காரியத்தை போக்குவரத்து தொழிலாளிகள் செய்தார். அதுக்காகவே தான் அடுத்த கட்சி மாநில மாநாடு 77ஆம் ஆண்டு கூடுற போது மாநில செயலாளராக பொறுப்பேற்றுக் கொண்ட பாலசுப்ரமணியம் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கு நான் தலைவணங்கிறேன்னு சொன்னார். ஆகவே நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கு. போக்குவரத்து தொழிலாளி 1990க்கு பிறகு நான் ராமநாதபுரம் மாவட்ட வேலைகளோட இக்கதிருக்கு மாற்றப்பட்டேன். இக்கதிர் பத்திரிகையில் இருந்தவங்கெல்லாம் ரிட்டையர்ட் ஆகிற ஸ்டேஜில் இக்கதிருக்கு வந்து இப்போது ரிட்டையர்மெண்ட் கொடுக்கப்பட்டு வீட்டில் சென்னையில் வந்து தங்கியிருக்கேன். ஆனால் இன்றைக்கும் எண்ணற்ற எழுத்தாளர்கள் பல பேரை உருவாக்குனதை பற்றி குமார் சொன்னார். நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் எல்லாம் 130 புத்தகம் எழுதின எஸ் ராமகிருஷ்ணன்லேருந்து பாரதி கிருஷ்ணகுமாரெல்லாம் இருந்து நம்ம மாநில செயலாளர் சமூக வரைக்கும் பெருமைக்காக சொல்லலை, என்னுடைய மாணவர்கள். ஆகவே அண்மையில் மதுரையில் நம்ம அந்த இயக்கத்தை ஆரம்பிச்சு எழுத்தாளர் சங்கத்தை துவங்குகிற போது முன்னணியில் நின்று இந்த தோழர் குற்றப்பட்டு உண்மையில் இறந்து போனார். அவர் வீட்டில் அன்றைக்கு மிகுந்த வீரியத்தோடு நின்றவர். மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய எழுத்தாளர்களை அழைத்து அதில் எம்.ஆர். வெங்கட்ராமன், ஏ. நல்லசிவன், என். சங்கரையா, ஏ. பாலசுப்ரமணியம் இந்த தலைவர்களோட அந்த கூட்டம் நடந்தது. மோட்டார் யூனியன் இப்போ இருக்கிற மாதிரி சேரெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஒரு சேர் 2 சேர் தலைவர்கள் உட்காரலாம். ஜமுக்காலத்தை வாடகைக்கு எடுத்து விரித்து ஜமுக்காலத்தில் தான் தலைவர்களும் எல்லோரும் உட்காருவாங்க. அந்த காலத்தில் பொதுக்கூட்டங்கள்லேயே தரையில் தான் உட்காருவாங்க. இப்போ தானே சேர் பொதுக்கூட்டம் போட்டால் சேர் போட்டு. அப்படித்தான் இந்த இலக்கிய அமைப்பை தமிழ்நாட்டிலே துவக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நம்முடைய கலைக்குழுக்கள், நம்முடைய எழுத்தாளர்கள், நம்முடைய கவிஞர்கள், எண்ணற்றவர்கள் உருவாகி இருக்கிறார். ஒரு காலத்தில் ஒரு 23 பேர் 75 பேர் என்று இருந்த ஒரு அமைப்பு இன்றைக்கு 13,000 தாண்டி நம்முடைய உறுப்பினர் எண்ணிக்கை போய், அதில் கூட நம்ம தோழர்கள் முறையாக சந்தா வசூலிக்காததுனால இல்லைன்னா 25,000 உறுப்பினர்கள் சாதாரணமாக இன்றைக்கு நம்மகிட்ட இருக்காங்க, பதிவு செய்யப்படாமல் இருக்காங்க. கவிதை எழுதுகிறவர்கள், பட்டிமன்றம் பேசுகிறவர்கள், நாவலாசிரியர்கள், எல்லா தரப்பும் வந்தாங்க. இன்னைக்கு உயிரோட்டமாக இயங்கிக் கொண்டிருப்பவர்கள் நாம் தான். சனாதனத்தை எதிர்த்த மாநாட்டை நாம் கூட்டிய போது இன்றைக்கு துணை முதல்வராக வந்திருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி இந்த மாநாட்டிலே பங்கெடுக்கிற போது சொன்னார், ஐயா இவளெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் இவ்வளோ பெரிய மாநாட்டை நாங்களே கூட்டலை, நீங்கள் தான் கூட்ட முடிஞ்சிருக்கு, அதில் எங்களையும் பங்கெடுக்க வச்சதுக்கு ரொம்ப நன்றின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு நாம் தான்
சனாதன எதிர்ப்பை இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரும். ஆனால் அந்த மாநாட்டில் பங்கெடுத்ததுக்காக அவர் மேலே கேச போட்டாங்க. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் பல இடங்களில் புத்தகங்களை படிக்க வைப்பதற்காக வாசிப்பு இயக்கங்கள் மேற்கொண்டிருக்கோம். தமிழ்நாடு பூராவும் பரவலாக அது நடக்குது. பாரதி புத்தகாலயத்திலிருந்து நம்ம மாப்பிள்ளை கொண்டு போயிட்டு இருக்கோம். எல்லாம் பெரிய அளவுக்கு வாசிப்பு இயக்கம் வந்தது. வாசிச்சுக்கிட்டே இருக்கிறவன் எழுதவும் ஆரம்பிச்சிருவான், பேச ஆரம்பிச்சிருவான். அப்போ எழுதுவதற்கும் பேசுவதற்கும் ஆள் பஞ்சம் இல்லாமல் போகும். அந்த முறையில் தான் இந்த ஒரு 50 ஆண்டு காலத்திய சாதனைகளை நினைவில் கூறுகிற மாதிரி தான் இந்த மாநாடு. அநேகமாக அந்த பழைய தோழர்களில் துவக்கிய ஆள் என்பதில் நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். பின்னால் தன்னுடைய அமைப்பை கலைத்து விட்டு நம்முடைய அமைப்புக்கு வந்த தோழர் செந்தில்நாதன் என்னோடு இருக்கார். நாங்கள் 2 பேரும் இப்போ இருக்கிற சீனியர். அவர் இப்போ கூட ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. நம்ம தோழர்களுக்கே புரட்சிகர லட்சியங்கள், புரட்சிகரமான இலக்கியங்கள், பாடல்கள் தமிழிலே பக்தி இலக்கியங்களிலும் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு பெரிய ஆய்வை நான் அறிவித்தார். அதுக்கான ஒரு ஆய்வை நான் எழுதி அது பிரசுரமாகும். அந்த முறையில் போக்குவரத்து தொழிலாளிகளுக்கும் ஆன்மீக காசாவுக்கும் நெடிய வரலாறு, பாரம்பரியம் என்பது உண்டு. அது 75 துவங்கி இன்றைக்கு 25 வரைக்கும் வந்திருக்கு. நாங்களெல்லாம் மறைந்து விட்டாலும் கூட பல தோழர்கள் மறைந்து போனார்கள். இருந்தாலும் அவர்கள் உருவாக்கிய பாடல்கள், இலக்கியங்கள், கதைகள், கவிதைகள் எல்லாம் இந்திய மண்ணிலே மதவாதிகளை விரட்டி அடிப்பதற்கு, சனாதனத்தை குடியோண்டி குறைப்பதற்கு அதற்கு தேவையான விதைகளை கொண்டிருப்பது நம்முடைய அமைப்பு தான். அப்படிப்பட்ட இந்த அமைப்பினுடைய 50வது பொன்விழா சென்னை மாநகரத்திலே நடைபெற இருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருந்து ஆயிரக்கணக்கான பேர்கள் வரப்போகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான நிகழ்ச்சி சென்னை நகரமும் பங்கெடுக்க வேண்டும். போக்குவரத்து தொழிலாளிகள் முன்னணியிலே நிற்க வேண்டும். ஏனென்றால் இந்த அமைப்பு என்பது நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளை என்பதை மறந்துவிடக்கூடாது. யார் மறுத்தாலும் சாட்சிக்கு நான் இருக்கிறேன். நீ பெற்ற பிள்ளைங்கிறத சொல்வது, நீ பாதுகாத்த பிள்ளை. மாநில செயலாளர் மாநில மாநாட்டில் போக்குவரத்து தொழிலாளிகள் தலைமறைவு காலத்திலே செய்த உதவிக்காக தலைவணங்கி நான் நன்றி சொல்ல மறக்க முடியாது. இந்த முறையில் நீங்கள் எல்லாம் வருகிற 12ஆம் தேதி வந்து சேர வேண்டும் என்று பணிவோடு